வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு கிடைக்க உள்ள புதிய பதவி வெளியான அதிரடி அறிவிப்பு. மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் தம்பிக்க பிரதமர் நாமல் வெளியான தகவல். உயர் நீதிமன்றம் விதித்துள்ள காலக்கெடு. சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றது என வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானது, வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு மட்டுமானது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்த பின்னர் முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள நேரலையிலேயே இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கமும் புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள் இணைந்து வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மத்திய அமைச்சின் கீழ் இல்லாத அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான 2 அல்லது 3 வருட செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களிடம் இதற்கான நிதியுதவிக்கான கோரிக்கைகளை சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும். அதற்கான பொறுப்பினை நான் எடுத்துக்கொள்வேன். அத்துடன் இந்த செயற்திட்டத்திற்கான தயாரிப்பாளராக என்னை இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அடுத்து நான் எந்த வைத்தியசாலையில் பணியாற்ற வேண்டும் என கேட்டிருந்தேன். இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த செயற்திட்டத்திற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதில் செலவு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாவும் எனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவேற்றப்படும். என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறைக்கு மட்டுமானது, வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்வதற்கு மட்டுமானதே. இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டமல்ல. தவறிழைக்கும் வைத்தியர்களுக்காகவும் வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்குமான போராட்டம் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக தம்பிக்க பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்ஷவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் தம்பிக்க பெரேரா என்பது உறுதியாகியுள்ளது. இதற்கான தீர்மானம் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இறுதியாகியுள்ளதுடன் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார். அவர் ஒருபோதும் கட்சியின் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார். எதிர்வரும் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது. எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் தம்பிக்க பெரேராவே என்பது முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணம் 22.5 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை சற்று முன்னர் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. நாளைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் வருகை தந்து எனக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் தந்தால் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நான் இந்த வைத்தியசாலையில் பணியாற்றப் போகின்றேன் என்பதும் என்ன முடிவு எடுக்கப் போகின்றேன் என்பதும் எனக்கு வழங்கப்பட இருக்கின்ற கடிதத்தை பொறுத்துதான் அமையும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகந்துரை மதுஷிடம் பணத்தை முதலீடு செய்து அவரது மரணத்தின் பின்னர் பணத்தை மறைத்து பல அரசியல்வாதிகளும் மதுசுடன் தொடர்பை வைத்திருந்த பலரும் பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மாகந்துரை மதுஷிடம் பல கோடி ரூபாவை முதலீடு செய்து திருப்பி தராமல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கிளப் வசந்த அதுருகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இவ்வாறு உதவியை நாடியுள்ளதாக துபாய்
வாயிலிருந்து கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கிளப் வசந்தவின் மரணத்திற்கு பின்னர் மாகந்துரை மதுசிடம் பணத்தை மோசடி செய்த பலர் பயந்து கஞ்சிபானை இம்ரானிடம் தங்களை காப்பாற்றுமாறும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. மாகந்துரை மதுஷின் மரணத்திற்கு பின்னர் மதுஷின் வர்த்தக வலையமைப்பை கைப்பற்றி மதுஷின் விசுவாசமான சீடர்களை கொன்று குவித்தவர்கள் அத்துருகிரிய சம்பவத்தின் பின்னர் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாகந்துரை மதுஷுடன் இருந்த டொரும்ப அமில லொக்குப்பட்டி பொடிப்பட்டி போன்றவர்களின் குழுக்கள் மதுஷின் வலையமைப்பில் பணத்தை வசூலித்து மதுஷின் கொலைக்கு பழிவாங்க ஆரம்பித்துள்ளமையினால் எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல்களுக்காக நட்ட ஈடாக வழங்கப்பட உள்ள மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை ஆகஸ்ட் 30 முன்னர் வழங்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 20 முன்னர் உரிய பணத்தை செலுத்தாவிட்டால் அந்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் 7 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற குழு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வழங்கப்பட இருந்த 100 மில்லியன் ரூபாய் நட்ட ஈட்டில் 58 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். எஞ்சிய தொகையை செலுத்த 6 வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றில் கோரியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம் என்று முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் வினவியுள்ளார். அட்டம ஸ்தானாதிபதி கலாநிதி மல்லேகம ஹேமரதன தேரரை நேற்று சந்தித்து ஜனாதிபதி தேர்தல் குறித்து உரையாடி ஆசி பெற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலை யாராலும் ஒத்திவைக்க முடியாது. நாட்டின் பொருளாதாரம் வலுவாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரகடனப்படுத்தினால் தேர்தலை நடத்துவதற்கு என்ன அச்சம்? எனவே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்த ஒரு நபருக்கும் இடமில்லை. ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பாக அட்டம ஸ்தானாதிபதி கலாநிதி கேமரதன தேரருடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினேன். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் என்று அவர் கூறியுள்ளார்.